அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காரு. என்ன காரணம், அவர் என்ன வார்த்தை பேசினாரு, இந்த சமயத்தில் இந்த வார்த்தை எப்படி அவர் பேசினாரு, அதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்கள். திரௌபதி அப்படிங்கிற படத்தை இயக்குன மோகன்ஜி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இன்னைக்கு காவல்துறையால். ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இந்த திருப்பதி லட்டு, இந்த லட்டில் கலக்கப்பட்ட நெய்யில் அனிமல் ஃபேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்டு, அது பெருசாக இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு ப்ரெஸ் மீட்டில் மோகன்ஜிட்டு இந்த கேள்வி கேட்ட பொழுது, திருப்பதியில் மட்டும் கிடையாது, பழனி பஞ்சாமரத்தில் இது மாதிரி இருக்குது. ஒரு முறை பழனி பஞ்சாமரத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்த சமயத்து பழனி பஞ்சாமரத்தை அவங்க இது பண்ணாங்க, உற்பத்தி பண்ணிவிட்டு அதை டோட்டலாக அதை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னென்னால், அந்த பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மையை குறைக்கக்கூடிய, அதாவது கருத்தடை பண்ணக்கூடிய மாத்திரைகள்லாம் கலந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒரு வார்த்தை விட்டார். அதற்கு பிறகு ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுக்க கேட்டிருக்காங்க. அதுக்கும் பேட்டி கொடுக்க போயிருந்தார். அப்பொழுது அவர் என்ன பேசுகிற நீங்களே பாருங்கள். கேள்விப்பட்ட செவிவழி செய்தி சொல்கிறேன். ஒரு பெரிய நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து தான் நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரத்தையும் அழிச்சிட்டாங்க, வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நடுவில் நீங்கள் சொல்கிறது பழனி பஞ்சாமிரத்தை அதெல்லாம் இல்லை சார், நம்ம ஆதாரம் இல்லாமல் இந்த நீங்கள் குறிப்பிட்றீங்க. அது ஒரு சமயம் தரமில்லாத பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படும் சொல்லிட்டு தரமில்லாத விஷயம் தான் என்னன்னு கேட்குறது. மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்களே சார். அவங்க சொன்னதெல்லாம் ஓகே சார். எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது சார். வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருனால், எனக்கு ஆதாரமாக பேசக்கூடாதுங்க, ஆனால் எனக்கு ஒரு ஹியர் சேவாக கிடச்சிது ஒரு தகவல். என்ன கிடச்சிதுன்னா, இந்த மாதிரி பழனி பஞ்சாமரத்தில் கருத்தடை பண்ணக்கூடிய மாத்திரை கலக்கப்பட்டதா ஒரு ஹியர்சே தகவல் கிடச்சிதுன்னார். இப்போது என்னென்னா, இதோடு அவர் விட்டுருக்கணும். அதற்கு பிறகு ஆங்கர் ப்ரோப் பண்ணுறாரு. ப்ரோப் பண்ணுறப்போ இல்லைங்களே, அப்படி ஒரு செய்தி வந்தப்போ அந்த பழனி பஞ்சாமரத்தில் பதம் சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க, ஸோ டேஸ்ட்டு மாறி போச்சு. ஜென்ரலாக மக்களே, உங்களுக்கு எல்லா கோயில் பிரசாதங்களுமே அந்த டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுல பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ டேஸ்ட்டு குறைஞ்சி போனதால அவ்வளோத்தையும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு புதுசாக உருவாக்கினதாக சொன்னாங்கனால, இல்லைங்க இது வரைக்கும் அவர் சொன்னது ரைட்டு, அப்படிங்களா என்ன சொல்கிறாங்க, அப்படிங்களாங்க எனக்கு தெரிலங்க, ஏன்னா அந்த நியூஸை இந்த மாதிரி ஹியர்ஸே தான், உண்மையாக போய் எனக்கு தெரியாது முடிச்சிருந்துருக்கலாம். அடுத்தது பேட்டியை பரபரப்பாக்குறதுக்கால எதுக்குன்னு தெரில ஒரு வார்த்தை விட்றாரு. இல்லைங்க அப்படி சொன்னாங்க, எங்களுக்கு உள்ள ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் அந்த ஆள்கிட்ட விசாரித்து பார்க்குற பொழுது கிடையாது, கருத்தடை பண்ணுவதற்காக சில மாத்திரைகள் கலக்கப்பட்டதாகவும் அது வெளியே தெரிஞ்சு அதனால் இதை டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ இங்கே என்னென்ன மாதிரி தப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நிறைய ஆஸ்பெக்ட். இது இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜோக். இது ஏன்னால் பிஜேபி ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு மோகன் அவர்கள் ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட பிரசாத மேட்டரில் இவ்வளவு கேஷுவலாக இவ்வளவு ஆதாரமற்ற விஷயத்தை இந்தளவுக்கு ரொம்ப, இப்போ சொல்லுவோம் பாருங்கள் மக்களே, வாட்ஸ்அப்பில் வர செய்தியெல்லாம் வெளியே உமன்ஸில் கூட சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது. ஏன்னா, ஒரு கருத்தடை மாத்திரையை அது ஒரு பாட்டில், அந்த பாட்டிலில் கருத்தடை மாத்திரை இருக்கும், அதை கொண்டு பஞ்சாமிரத்தில் கலக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை செஞ்சு பஞ்சாமிரத்தில் கலக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இதுவரையில் ஹியர்சேன்ற வரைக்கும் ஓகே, நீங்கள் சேவையாக கிடச்ச ஒரு நியூஸு, இட் மேபி ஏ காசிப்பு தெரிலன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பஞ்சாமரத்தில் கலந்ததா உள்ளுக்குள்ளே எங்கள் ஆள் ஒருத்தர் சொல்லிட்டாருன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார். இப்போ என்ன கேட்பாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணவங்கனால், அப்போ உங்கள் சொன்னார் இல்லையா, அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஏனால் வெளியே சொல்லப்பட்ட செய்தி தப்பாக பரப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது உங்கள் சொன்னாங்க அப்படின்னால் அது யாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனால் அதனை விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம், அப்படி கலந்தது யாருன்றதை பிடிச்சிடலாம், ஆனால் அது மிகப்பெரிய க்ரைம் அது அப்படின்னு கேட்பாங்க போலீஸ். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு பழனிக்கு போய் பஞ்சாம சாப்பிட எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதனால் ஒரு கோயிலுடைய, இப்போ கோயிலை பொறுத்தளவுக்கு அந்த பிரசாதம் சேல்ஸை தான் அவங்க முக்கியமாக, பிரசாதம் சேல்ஸு
உண்டியல் சேல்ஸு, இதில் தான் வந்து அவங்களுக்கு மேஜர் இன்கமே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரசாதம் சேல்ஸே குறைவதற்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு வச்சுட்டா வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதே அவர் அறியாமல் தெரியாமல் பேசியிருக்காரா அப்படிங்கிற தெரியல மக்களே. திருச்சியுடைய எஸ்பியான திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர் தான் இந்த வழக்கு எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கு விடிகாலையில் திருச்சியுடைய டீம் வந்து மோகன் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்றது தெரிலன்னு சொல்லிட்டு பிஜேபி ஆக்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாமக ராமதாஸ் சொல்கிறாரு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லி அவர் கோரிக்கை முன்வைக்கிறார். எப்படி இதை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அசால்ட்டாக பண்ண முடியும் நமக்கு தெரியல. ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக ரிமாண்ட் இருக்கும் நம்ம நினைக்கலாம். ஏனென்றால் ஒரு ரிலீஜியஸ்டிக்கான ஃபெய்த்தை நீங்கள் அசால்ட்டாக தப்பாக நீங்கள் எப்படி கொளுத்தி போட்டீங்க. ஏதோ ஒரு சாதாரண நபர் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு இயக்குனர், சினிமாவில் இயக்குனர் அப்படின்னு பிரபலமான ஒரு நபர் பேசும் பொழுது ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிக்கணுன்றது இருக்குது. அப்படி யோசித்து பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசாமல் நீங்கள் அசால்ட்டாக இப்படி சொன்னீங்க. நீங்கள் கண்டிப்பாக இது ரிமாண்டு கூட்டு போடும்போது ஜட்ஜுக்கிட்ட வந்து அப்ஜெக்ஷன் ஃபார் ரிமாண்டுன்ற பெட்டிஷன் போடுவாங்க. அப்போது ஜட்ஜே இந்த கேள்வி கேட்கலாம், இல்லைங்க நீங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தையை, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, இல்லைன்னா உங்களை சொன்ன நபர் யாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் சொன்ன நபர் போய் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா, நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டோமே, ஏன்னா அவர் தகவல் கொடுக்குற இன்ஃபார்மர் தானே. அப்போ இந்த தகவல் மூலியமாக யார் இதை கலந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு சுவமோட்டோ கேஸை போட்டு எடுத்து பண்ணலாம் இல்லையா. எடுத்து பண்ணி அப்படி ஒருத்தவங்க கலந்துருக்காங்கன்னா அது மிகப்பெரிய க்ரைம் இல்லையா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஜட்ஜு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திரு மோகன் அவர்கள் அவருடைய சில இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பிஜேபி சப்போர்ட்டராக இருந்து கொண்டு இந்த மாதிரி அவர் கலப்புறது அப்படிங்கிறதை அரசியல் சாயமாகவும் பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இவங்க ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பழனியை வந்து இந்த மாதிரிலாம் வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் வந்து சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு சாயம் பூசப்படுகின்ற இந்த விஷயத்தில். ஸோ இவர் ஒரு பக்கம் கட்சியில் இருக்கார், ஒரு பக்கம் இயக்குனராக இருக்கார் அப்படின்னால் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு அறிஞ்சு அதை பேசணும் அப்படிங்கிறதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு சிறைவாசமோ இல்லை இந்த ஒரு அரெஸ்ட்டோ இல்லை இந்த ஒரு கைது இந்த ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அவருக்கு அது உணர்த்தும் நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களே. ஸோ எப்போவுமே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து ஓப்பனாக வெளியே வந்து தப்புன்னு சொல்லி ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிறாரான்றதை பார்க்கலாம். அப்படி ஒத்துக்காமல் இல்லை நான் சொன்ன கரெக்டு தான், அப்படி தான் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க கோர்ட் ஆஃப் லாவில். இப்போது இந்த ஒரு எஃப்ஐஆர், இந்த ஒரு கைது இல்லை இந்த ஒரு கைது பண்ணாமல் சப்போஸ் கோர்ட்டில் வந்து அவரை வந்து ஜாமீன் தரலாம், whatever it might be. இந்த ஒரு நாளுக்கான இந்த அனுபவம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து மோகன் அவர்கள் பொதுவெளியில் ஒரு சில சமாச்சாரங்களை பேசும் பொழுது அதை பார்த்து பேச வேண்டும். வாட்ஸ்அப்பில் வர நியூஸு, ஏன்னா ஃபேஸ்புக்கில் வர நியூஸு இதெல்லாம் உண்மைன்னு எடுத்துகிட்டு பேசக்கூடாது. அப்படி அதை தீர ஆராய்ந்து விசாரித்து அது என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்படி தெரிலனால் சப்போஸ் ஹியர்சேவாக இருக்குன்னா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மக்களே பத்திரிகையாளர்களுக்கு 50% ஹியர்சே தான் கிடைக்கும், 50% எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த ஹியர்சேவை எப்படி சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அது சொல்லிட்டாரு. அடுத்தது இவருடைய அறிவுக்கு எட்டிஸ் பண்ணாட்டி அப்புறம் நம்ம தெரில, அடுத்த சொல்கிற எங்காலும் ஒருத்தவங்க இருக்காருன்றாரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய க்ரைம்குள்ளே வருன்றதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும், எது தப்புன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும், அசால்ட்டாக ஒரு காசிப்பிங்கை வந்து நியூஸாக சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். இது எல்லா விதமான அனுபவமும் இந்த ஒரு அரெஸ்ட் அவருக்கு கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு பிறகு வெளியே வந்துட்டு இதை பற்றி சப்போஸ் அவர் வந்து தப்பாக சொல்லிட்டாரு அப்படின்னால் அதை பகிரங்க மன்னிப்பு கேட்குறாரா அப்படிங்கிறது தான் அவருடைய பெருந்தன்மையை காட்டும். பெருந்தன்மைன்றதை தாண்டி தப்பான வார்த்தை பயன்படுத்திட்டேன், பெருந்தன்மை கிடையாது, அவருடைய மெச்சூரிட்டியை காட்டும்னு சொல்லலாம். ஸோ இந்த மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ அவருடைய மெச்சூரிட்டி லெவல் கரெக்டாக இருந்ததுனால், இப்போ இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லைங்க நான் தப்பாக சொல்லிட்டேன், அது தப்பான ஒரு தகவல், ஏன்னால் எனக்கு யாருமே சொல்லலை, நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன், இல்லை ஹியர்சேவை நான் இது பண்ணிட்டேன், அதுதான் நான் மக்களில் சொல்லிட்டேன், இதனால் யாரும் பஞ்சாபம் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவருடைய மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாரா, இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் இது அரசியல் சாயம் பூசப்பட்டதின் காரணத்தினால அரசியல்வாத தூண்டுதல் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் ஒத்துக்காதீங்க, நீங்கள் எதுங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. இதுதான் அவர் நேர்மை தெரியும்.
அவர் நேர்மையாக இல்லைங்க, இது அரசியல் சாயம் பூசாதீங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இதை மன்னிப்பு கேட்டுற மக்கள்கிட்ட, அவ்வளோதான். இது அரசியல் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கின்றது, இதில் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.